இருக்காங்க மாற்றி மாற்றி நீ எடு நான் எடுன்னு தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டி போட்டுருக்காங்க. இவங்க அவங்களுக்கு மசோதா அனுப்புறது, அவங்க இவங்களுக்கு அனுப்புறது, யார் தான் எடுக்கிறதுன்னு முடிவு எடுக்காம தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் உறுதி எங்கே நீ உறுதியாக என்ன எடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக எடுக்கலாங்க. எப்படி ஆதார் கார்டு எப்படி கம்பல்சரி ஆக்குனீங்க எல்லாத்துக்கும்? கண்டிப்பாக ஆதார் கார்டில் வந்து நீ ஆதார் கார்டு இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியுன்ற ஒரு கம்பல்சரி 1 வருஷம் 2 வருஷம் போக்கில் நடத்துனீங்களா இல்லையா? அதில் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறதுல கேஸ்ட் அப்டேட் பண்ணி நீங்கள் சென்சஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். ஆனால் இன்னொரு மனப்பக்குவம் எல்லா சமூகத்தையும் இருக்கணும். நான் எனக்கு வந்து 6% கிடச்சிருச்சு 5% கிடச்சின்னா அதையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். எல்லாரும் கேட்டுட்டீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது தப்பு இது தப்புன்னு போயிடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு சமூக மேம்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை வச்சுக்கிட்டு எப்படி டெவலப் பண்ணணுமோ பேசிக்கிட்டே இருந்தோம். பட்டியலாக சாத்தியமாக அவங்க கொடுப்பானா அது யாரும் தூக்கி வந்து கொடுத்துட போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது இன்னொரு 4 கேஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. எம்பிசிக்கு போகும்போது எம்பிசி நம்மளை ஏற்றுக்குவானா, தனி மரபுக்கு போகும்போது நம்மளுடைய பர்சன்டேஜ் என்ன? என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்பிட்டே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னையை பொறுத்தளவுக்கு சமூகத்தில் இந்த சமூகத்தில் பிறந்தது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் ரொம்ப அருமையான சமூகங்க. இதில் சமூக ஒற்றுமை இல்லைன்னுலாம் அப்படி நம்ம குற்றச்சாட்டிட முடியாதுங்க. அது வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, அவ்வளோதான். வழி நடத்துறதுக்கு ஒரு சிங்கிளாக இப்போ பிரச்சனைகள் என்னென்னா இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் தலைவராகணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ எங்களை போன்ற ஆளுகள் வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி பயணிக்கணும்னு நினைக்கிறோம். கண்ணபிரான் பாண்டியன் மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம அவரை முன்னாடி நிறுத்தி. ஆனால் சில இப்போ நிறைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 பேர் கூடுனாலே நம்ம வந்து ஒரு அமைப்பை வச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. நல்லது தான், அமைப்பை ஆரம்பித்து நல்ல நோக்கத்துக்கு ஆரம்பித்தா அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அது ஒரு நிறைய அமைப்புகள் ஆகும்போது அது ஒரு பிளவு மாதிரி கண்ணில் தெரியும். அதனால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, அவங்க பின்னாடி பயணித்து அவங்ககிட்ட நிறைய அறிவுரைகளை கேளுங்க, கற்றுக்கங்க. உங்களுக்குலாம் நிறைய வயசு இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே யோசிங்க, நம்ம தலைவராக இருக்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோமா இல்லையான்றதை யோசிங்க. எடுத்தோடனே எல்லாரும் தலைவராகிட முடியாதுல்ல. இப்போ எங்கள் தலைவரெல்லாம் சிறை வாழ்க்கையெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே அனுபவிச்சிருக்காரு. அவர் படாத கஷ்டங்கள் கிடையாது. குடும்பத்தை விட்டு அதை விட்டு ரொம்ப சிரமம். அவர் அவருடைய வரலாறு சொல்லணும்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லணும். அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சு வந்த தலைவர்கள்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். எதுவுமே சாதனைகள் இல்லாத தலைவர்கள் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த குழப்பங்கள்லாம் வருது. என்ன எண்ணத்தில் உள்ளே வராங்க அப்படின்றது தெரியாமல் இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒற்றுமை இல்லாத மாதிரி தெரியுது. ஒரு சில ஈகோனால அது ஆகுது. அது சரி பண்ணலாம் கண்டிப்பாக. ஒற்றுமையாக இருக்குது, ஆனால் அரசியலாக ஒற்றுமையாக இல்லை. அது சரி பண்ணலாம், காலப்போக்கில் அது ஆயிரும். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததே, எத்தனை அமைப்புகள் இவ்வளோதான் வந்ததே பெரிய விஷயம்தான். எல்லாரும் நல்ல கோரிக்கைகளுக்கு எல்லாம் ஒன்று சேரணும், கஷ்ட காலங்களுக்கும் ஒன்று சேரணும். இதுதான் நம்மளுடைய. இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து நிறைவேற்றம்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவையில் ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணியிருந்தார். அதில் கண்டிப்பாக அவங்களோட பட்டியலிட்ட கோரி இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலையெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் எந்த பட்டியலில் போடணும்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நிறைவேற்றுவாங்களா? இல்லை, இப்போ அதை நிறைவேற்றுவாங்கன்னா இப்படி நம்ம அமைப்புகள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு கிடையாது தான். கடுமையான போராட்டங்கள், கடுமையான கோரிக்கைகள், நிறைய கருத்தரங்கள் நடத்தணும், பட்டிமன்றம் நடத்தணும், மாற்று சமூக தலைவர்கிட்ட போய் ஆதரவு கேட்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. எக்கச்சக்க வேலை இருந்து அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து வெறும் பேசிக்கிட்டே இருந்தோம் பட்டியலாக சாத்தியமாக அவன் கொடுப்பானா அது யாரும் தூக்கி வந்து கொடுத்துட போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது இன்னொரு 4 கேஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. எம்பிசிக்கு போகும்போது எம்பிசி நம்மளை ஏற்றுக்குவானா, தனி மரபுக்கு போகும்போது நம்மளுடைய பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இன்னொரு சமூகத்து கூட சேர்ந்த இப்போ 6 சமூகத்தை ஒன்று சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அறிவித்தது வந்து அது நம்மளுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. எப்படி அருந்ததியரை அறிவிச்சாங்களோ அதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் அருந்ததியருக்கு ஒரு 3% அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. நம்ம அப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்களா? அதுக்கு ஒரு குறை சொல்லுவீங்க. அதனால கணக்கெடுப்பு இல்லாமல் சில சென்சஸ்லாம் எடுக்காமல் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் கடுமையான அழுத்தம் கண்டிப்பாக ஒரு நாள் சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு நிறைய வேலைகள் நம்ம பார்க்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது பாகுபாடு பார்க்காம, இயக்க வேறுபாடு பார்க்காம நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை போராடினோம்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். அது 2026 என்னங்க, நான் அடுத்த வருஷமே செய்யலாம். அது ஏன்னா எலெக்ஷனுக்காக எதுக்கு அவங்க செய்யணும்? நம்ம அடுத்த வருஷமே சாதிக்கலாம். நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து சாதிச்சோம்னா அடுத்த வருஷமே செய்யலாம். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஒரு மனதாக வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப நாள் நீண்ட ஆண்டுகளாக வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இதை வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, கிடப்பிலே கிடந்தது.
இப்போ ஒரு மனதாக வந்து முடிவெடுத்திருக்காங்க சாதிவாரி கணக்கு. இல்லை எடுத்திருக்காங்க, மாற்றி மாற்றி நீ எடு நான் எடுன்னு தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டி போட்டுருக்காங்க. இவங்க அவங்களுக்கு மசோதா அனுப்புறது, அவங்க இவங்களுக்கு அனுப்புறது, யார் தான் எடுக்கிறதுன்னு முடிவு எடுக்காம தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் உறுதி எங்கே நீ உறுதியாக என்ன எடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக எடுக்கலாங்க. எப்படி ஆதார் கார்டு எப்படி கம்பல்சரி ஆக்குனீங்க எல்லாத்துக்கும்? கண்டிப்பாக ஆதார் கார்டில் வந்து நீ ஆதார் கார்டு இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியுன்ற ஒரு கம்பல்சரி 1 வருஷம் 2 வருஷம் போக்கில் நடத்துனீங்களா இல்லையா? அதில் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறதுல காஸ்ட் அப்டேட் பண்ணி நீங்கள் சென்சஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுக்கலாம். ஆனால் இன்னொரு மனப்பக்குவம் எல்லா சமூகத்தையும் இருக்கணும். நான் எனக்கு வந்து 6% கிடச்சிருச்சு 5% கிடச்சின்னா அதையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். எல்லாரும் கேட்டுட்டீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது தப்பு இது தப்புன்னு போயிடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு சமூக மேம்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை வச்சுக்கிட்டு எப்படி டெவலப் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சாதிக்கிறதுக்குரிய தயார் நிலையில் நம்ம இன்றைக்கி ஏற்படுத்திக்கணும். அது எல்லாரும் இளைஞர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அது சதவீதம் மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேயும் தேவையில்லாமல் சிக்கலை உருவாக்கக்கூடாது. புது சிக்கலை உருவாக்கக்கூடாது. சென்சஸ் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம போயிடணும். இந்த 6% தனியாக எம்பிசிலேயோ பிசிலேயோ விட்டுட்டுனா அவன் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எம்பிசியில் போகும்போது நம்மளுடைய பர்சன்டேஜ் தானே யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ மின் கட்டண உயர்வு அப்படின்றது வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோட மின் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க. இது சரியா? இல்லை சரியான்னு பார்க்கும்போது அவங்க இன்ஃப்ளேஷன் ரேட்டு, விலைவாசி உயர்வு இதெல்லாம் எப்படி அவங்க கவர்மெண்ட்டோடைய கடன் வட்டி கிட்டியெல்லாம் எப்படி தான் அவங்க வசூல் பண்ணுவாங்க? நம்ம மேலே தான் பாரத்தை தூக்கி போடுவாங்க. போடும்போது இதெல்லாம் தவறு தான். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய கட்சிகள் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து இந்தியா கூட்டம்லாம் எல்லாம் பெரிய கூட்டணி தான். அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய சீட்டு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கெல்லாம் சண்டை போடலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க பார்லிமெண்ட்டில் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணலாம். காங்கிரஸ்கிட்ட சொல்லி செய்ய மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் தப்பு தான். நடக்கிற திட்டங்கள் 100% 50% திட்டங்கள் வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்துது. இருந்தாலும் கேட்கறதுக்கு யார் இருக்கா? நம்மளை மாதிரி சமுதாய இயக்கங்கள் வந்து நம்ம சமுதாய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கே அவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இந்த பொது பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருதில்ல. இங்கேயே அவ்வளோ சிக்கல் இருக்குது. நம்மளுக்கு ஆசை தான் இந்த மாதிரி பொது பிரச்சனைகள் 4 பிரச்சனைகளை எடுத்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை போராட்டம் பண்ணணும் வைக்கணும்னு ஆசை தான். அதுக்கு மூச்சு விடுறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இங்கேயே நம்ம சிக்கல் அவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுதான் காரணம். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து அரசு தரப்புலேருந்து தலா 10 லட்ச ரூபா, அதாவது இறந்தவர் குடும்பத்துக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து நிதி வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா? இல்லை, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வேறு வழி இல்லைங்க. இறந்துட்டாங்க. இது வந்து ஒரு சைடு வந்து அரசு அதோடைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இந்த போராட்டங்களை இரட்டங்களை சமாளிக்கிறதுக்காக அதை அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் நிறைய பேர் சொல்கிறாங்க, சாராயம் குத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற, அங்கே நீட்டில் செத்தவங்களுக்கு கொடுக்கல, அதுக்கு போராட்டத்தில் செத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுவும் தவறு தான். இது கொடுக்காம விட்டாலும் தவறு தான். என்ன செய்வாங்க அந்த குடும்பத்தில்? ஒரு 2 இல்லை, கள்ளச்சாராயம் என்பதே வந்து தவறு தானே. அதாவது இன்னைக்கு அரசு மதுபான குடிக்கிறதுங்கிறது தவறு தான். அதாவது திருட்டுத்தனமாக அதுவும் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சராக வைக்கிறாங்க, குடித்திறந்து அவங்களோட தவறு. இதற்கு மக்கள் பணத்திலிருந்து மக்கள் இது நியாயமான கேள்வி தான். மக்கள் பணத்திலிருந்து மக்கள் பணத்திலிருந்து கொடுக்காதீங்க. முரசொலியிலிருந்தோ இல்லை அறக்கட்டளை, உங்கள் திமுக அறக்கட்டளையிலிருந்து எடுத்து கொடுங்க. உங்களுடைய அஜாகிரதையில் தானே இது நடந்துச்சு. இல்லைன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்து கொடுங்க, உங்கள் சம்பளத்திலேருந்து டிடெக்ஷன் பண்ணுங்க, இப்படி எடுத்து கொடுங்க. மக்கள் பணத்தில் எடுத்து கொடுக்குறது தவறு தான். அதில் வந்து நான் மாற்றிருக்கிறது கிடையாது. ஆனால் பணம் கொடுக்கணும், நிதி உதவி கண்டிப்பாக செய்யணும். அந்த குடும்பத்தை தெருவில் போயிடணுங்க. அதையும் நம்ம யோசிக்கணும்ல. சும்மா டைலாக் பேசுகிறவனுக்காக அந்த குடும்பத்தையும் பார்க்கணும்ல. ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனும் இழந்து பிள்ளைய பரிதாபமாக கிடக்குதுங்க. என்ன செய்யுங்க சொல்லுங்கள்? பணம் உதவி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? டைலாக் ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அப்படிங்கும்போது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் பணத்தில் கொடுக்க தேவை கிடையாது. இவர் அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை தனியாக வச்சு நடத்துகிறாங்க, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நடத்துது, இதெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? சும்மா தானே வச்சுருக்கீங்க. உங்களோட நேரங்கள் ஒதுக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நேர்காணல் ரொம்ப நன்றி.